أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், இன்னும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த அந்த சத்திய சஹாபாக்களின் மீதும், இன்னும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற வாரம் அத்தியாயம் 92 சூரத்துல் லைல் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ந்து இந்த வாரம் சூரத்து ஷம்ஸ் அத்தியாயம் 91 இரவை பார்த்துட்டோம். இப்போ சூரியனை பார்க்க போறோம். ஷம்ஸ் அப்படின்னாலே சூரியன்னு அர்த்தம். இதுல 15 வசனங்களை கொண்டது, மக்காவில் இறக்கியருளப்பட்டது. ஷம்ஸ் அப்படின்னாலே சூரியன் ஒரு பிரம்மாண்டமான படைப்பு, ஃபயர் பால்னு சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான படைப்பு. அது தூரத்துல இருக்கும்போதே அதனுடைய வெப்பத்தையும் அதனுடைய உஷ்ணத்தையும் நம்மளால சகிக்க முடியல, தாங்கிக்க முடியல, ரொம்ப அவதிப்படுறோம். அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, நாளைக்கு மறுமை நாள்ல அதை நமக்கு தலைக்கு மேல நிற்கும் பொழுது நம்மளுடைய நிலைமை எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு, எல்லாம் அப்படிப்பட்ட நிலைமையில இருந்து நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும். அதை கற்பனை பண்ணி கூட நினைச்சு பார்க்க முடியல. இன்ஷா அல்லாஹ் நல்ல நிலைமையா இருக்கணும்னு சொல்லிட்டு துவாவோட இந்த சூறாவை நம்ம ஆரம்பிப்போம். முதலாக இந்த சூறால அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளின் மீது சத்தியமிடுறான். படைப்புகள் எப்படிப்பட்டது, எப்படியெல்லாம் அந்த படைப்பை நம்ம படைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய படைப்பினுடைய அந்த ஒரு பிரம்மாண்டத்தை இங்க காமிக்கிறான். சூரியன் எப்படி அதனுடைய ஒளி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றான். சந்திரன் எப்படியெல்லாம் அதை தொடர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 படைப்பையும் பத்தி சொல்றான். இன்னும் இரவு எப்படி வருது, பகல் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களின் மீதெல்லாம் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்றான். அப்ப எந்த ஒரு விஷயத்தையுமே சாதாரணமாக சத்தியமிடுறது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இன்னும் வானத்தை எப்படி படைச்சிருக்கோம், சொர்க்கத்தை எப்படி படைச்சிருக்கோம், வானத்தை எப்படி படைச்சிருக்கோம், எந்த மாதிரி அதை நிறுத்தி வச்சிருக்கான். அந்த வானம் நம்ம மேல விழுந்துட்டா எப்படி இருக்கும், அதை ஒரு ஒரு கற்பனை பண்ணி யோசிச்சு பாருங்க. அந்த வானத்துக்கு எதுவும் ஒரு ஸ்டேபிளா இருந்து ஏதோ ஒரு விஷயம் அதை தடுத்து நிறுத்திட்டு இருக்கு. அந்த அந்த மேகங்கள் மூவ் ஆகிற டைம்ல அது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம அது நம்ம மேல விழுந்துருச்சுன்னா நம்மளால தாங்க முடியுமா? அப்ப எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான படைப்பு அந்த மேகமே. அது எப்படியெல்லாம் அது மேலேயே சர்க்கிள் பண்ற மாதிரி அல்லாஹ் அதை படைச்சிருக்கான். இன்னும் பூமியை எந்த அளவுக்கு நிலை நாட்டியிருக்கான், பூமியை எப்படியெல்லாம் பரப்பி வச்சிருக்கான். இன்னும் ஒவ்வொரு ஆன்மாவும் கண்டிப்பா அதனுடைய இதை அடைஞ்சே தீரும்னு அல்லாஹ் சொல்றான். இன்னும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதனுடைய கூலி கொடுக்கப்படும்னு சொல்றான் அல்லாஹ். இப்படி நிறைய விஷயங்கள் இந்த சூறால நமக்கு எடுத்து காண்பிக்கிறோம். இன்னும் முக்கியமான சில சம்பவங்களையும் இதுல அல்லாஹ் சொல்றான். சமூதுடைய கூட்டத்தார் எப்படி அழிக்கப்பட்டார்கள், எந்த மாதிரி அவங்க கர்வம் கொண்டு எப்படியெல்லாம் தூதர்களை பொய்ப்பித்து எப்படியெல்லாம் அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த சமுதாயத்தினர் மக்களை பற்றியும் எடுத்து சொல்றான். இன்னும் சமூக கூட்டத்தினர் மக்கள் எப்படி ஒரு அத்தாட்சி கேட்டு அந்த அத்தாட்சியை கொடுத்தும் அவங்க அந்த அத்தாட்சியவே கொல்லக்கூடியவர்களாக ஒரு கொடுங்கோல தன்மையோட நடந்து கொண்ட அந்த கூட்டத்தினுடைய நிலைமை எப்படி ஆக்குனா, எப்படி தரமட்டமா செதைச்சிட்டான் அப்படின்றதையும் இந்த சூறால அல்லாஹ் சொல்றான். அதாவது சாலிஹ் நபியோடைய கூட்டத்தார் அல்லாஹ்வை வணங்கணும், அல்லாஹ்வை நாங்க ஏற்றுக்கொள்ளணும்னா எங்களுக்கு ஒரு அத்தாட்சி வேணும்னு கேட்டப்பதான் ஒரு பெண் ஒட்டகம், கர்ப்பிணியாக இருந்த ஒரு பெண் ஒட்டகம் தான் இந்த மலையிலிருந்து தெரித்து அதாவது மலையை பிளந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சாலிஹ் நபியும் அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுடைய துவாவை கபூல் செஞ்சு அந்த பாறையின் வழியாக ஒரு கர்ப்பம் வாய்ந்த ஒரு பெண் ஒட்டகத்தை அல்லாஹ் அந்த கூட்டத்தாருக்கு ஒரு அத்தாட்சியா அனுப்பான். அந்த ஒட்டகத்துக்கு அதனுடைய தண்ணீரை வழங்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுறான். நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களும் என்ன சொல்றாங்க, இந்த இந்த ஒட்டகத்தை எந்த அளவுக்கு பாதுகாப்போட இருக்கணுமோ, அதனுடைய தண்ணியை அதுக்கு கொடுக்கணுமோ அந்த மாதிரி அதை பாதுகாப்பா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர்களும் இந்த மக்களுக்கு இந்த செய்தியை சொல்றாங்க. ஆனா அந்த மக்கள் எப்படியெல்லாம் அந்த ஒட்டகத்தை சித்திரவதை செஞ்சு அதனுடைய கால் நரம்பை துண்டித்து அதை எப்படி கொன்னாங்களோ
அதன் மூலியமாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையும் தண்டனையும் அல்லாஹ் வழங்குனதையும் இந்த சூறால நமக்கு காண்பிக்கலாம். அதாவது நடந்த வரலாற்றை எடுத்து நமக்கு சொல்றான். இவங்களுடைய நிலைமை எல்லாம் நம்மளை புறக்கணித்தும், நம்மளுடைய அத்தாட்சிகளை புறக்கணித்தும், இன்னும் நம்மளுடைய வசனங்களை பொய்ப்பித்தும், நம்மளுடைய தூதர்களை துன்புறுத்தியும், அத்தாட்சிகளை கொன்றும் அவங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையை அடைஞ்சிட்டாங்க. நீங்க அதுல இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனங்கள் மூலியமா அல்லாஹ் நம்மளை எச்சரிக்கை செய்றான். நடந்த வரலாற்றை எடுத்தும் சொல்றான். இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை நம்ம பார்ப்போம். முதல் வசனம் வஷம்ஸ். வானா இன்னும், ஷம்ஸ்னா சூரியன், சூரியனின் மீது சத்தியமாக, பை த சன், வத்ஹாஹா இன்னும் அதன் ஒளி, அண்ட் இட்ஸ் பிரைட்னஸ். சேர்த்து சொல்லும்போது வஷம்சி வபுஹாஹா சூரியனின் மீதும் அதனுடைய ஒளியின் மீதும் சத்தியமாக, பை த சன் அண்ட் இட்ஸ் பிரைட்னஸ். இரண்டாவது வசனம் வல் கமர் சந்திரன் மீது சத்தியமாக, அண்ட் த மூன் இதா எப்போது, வென் தலாஹா தலாஹா அப்படின்னா அதனை அது தொடர்கிறது, இட் ஃபாலோஸ் இட். வல் கமரி இதா தலாஹா அதை தொடர்ந்து வரும் போதுள்ள சந்திரனின் மீதும் சத்தியமாக, அண்ட் த மூன் வென் ஃபாலோஸ் இட் இத சன். மூன்றாவது வசனம் வன் நஹாரி இன்னும் பகலின் மீது சத்தியமாக, அண்ட் த டே இதா எப்போது, வென் ஜல்லாஹா அதை வெளிக்காட்டுகிறது, இட் டிஸ்பிளேஸ் இட். ஒன் நஹாரி இதா ஜல்லாஹா சூரியனாக அதனை வெளியாக்கும் போதுள்ள பகலின் மீது சத்தியமாக, அண்ட் த டே வென் இட் டிஸ்பிளேஸ் அப் இட்ஸ் சன்ஸ் பிரைட்னஸ். நான்காவது வசனம் வல்லைல் இரவின் மீது சத்தியமாக, அண்ட் த நைட் இதா எப்போது, வென் யக்ஷாஹா அதை அது மூடிக்கொள்கிறது, அதாவது மறைத்து கொள்கிறது, இட் கவர்ஸ் இட். வல்லைலி இதா யக்ஷாஹா சூரியனாகிய அதனை மூடிக்கொள்ளும் போதான இரவின் மீது சத்தியமாக, அண்ட் த நைட் வென் இட் கவர்ஸ் இட் அப் த சன். ஐந்தாவது வசனம் வஸ்ஸமாஇ வானத்தின் மீது சத்தியமாக, அண்ட் த ஹெவன், வமா இன்னும் அவன் மீது, அண்ட் ஹீ ஹூ பனாஹா அப்படின்னா அதை நிர்மாணித்தான், கன்ஸ்ட்ரக்டட் இட், அதாவது அதை செஞ்சவன், கன்ஸ்ட்ரக்டட் இட். வஸ்ஸமாஇ வமா பனாஹா வானத்தின் மீதும் அதனை செவ்வையாக அமைத்தவன் மீதும் சத்தியமாக, அண்ட் த ஹெவன் ஹீ ஹூ கன்ஸ்ட்ரக்டட் இட். ஆறாவது வசனம் வல் ஆப் பூமியின் மீது சத்தியமாக, அண்ட் த எர்த், வமா இன்னும் எவன் மீது, அதாவது வமானா இன்னும் எவன், இன்னும் எது, அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஹீ ஹூ தஹாஹா அதை விரித்து பரத்தினான், ஸ்ப்ரெட் இட். சேர்த்து சொல்லும்போது வல் ஆப்தி வமா தொஹாஹா பூமியின் மீதும் அதனை விரித்து வைத்தவனின் மீதும் சத்தியமாக, அண்ட் த எர்த் அண்ட் ஹீ ஹூ ஸ்ப்ரெட் இட். ஏழாவது வசனம் ஒனஃப்சின், ஒனஃப்சின்னா இன்னும் ஆன்மாவின் மீதும் சத்தியமாக, அண்ட் த சோல், வமா இன்னும் எவன் எது, ரெண்டுமே வரும், அண்ட் ஹீ ஹூ சவ்வாஹா அதை சரியான அளவிற்கு முழுமைப்படுத்தினான், ப்ரொபோஷன்ட் இட். ப்ரொபோஷன்ட் இட் அப்படின்னா அதாவது முழுமையாக்குனது, ஃபுல் ஃபார்ம்டா கொண்டு வர்றது, அந்த மாதிரி மீனிங்ல வரும். ஒனஃப்சியும் வமா சவ்வாஹா ஆன்மாவின் மீதும் அதனை செவ்வையாக அமைத்தவன் மீதும் சத்தியமாக, அண்ட் த சோல் அண்ட் ஹீ ஹூ ப்ரொபோஷன்ட் இட். எட்டாவது வசனம் ஃபஅல்ஹமஹா பின் அதற்கு அவன் உணர்வூட்டினான், அண்ட் ஹீ இன்ஸ்பயர்ட் இட் ஃபுஜூரஹா அதன் தீமை, டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ராங் ஃபார் இட். வ தக்வாஹா இன் அதன் நன்மை, அதாவது தக்வாஹானா அதனுடைய நன்மை, அண்ட் வாட் இஸ் ரைட் ஃபார் இட். ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா பிறகு ஆன்மாவான அதற்கு அதனுடைய தீமையையும் அதனுடைய நன்மையையும் அவன் உணர்த்தினான். தென் ஹி இன்ஸ்பயர்ட் இட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ராங் ஃபார் இட் அண்ட் வாட் இஸ் ரைட் ஃபார் இட். ஒன்பதாவது வசனம் கது திட்டமாக, இண்டீட், அஃப்லஹ வெற்றி அடைந்தார், ஹீ சக்சீட்ஸ் மன் அவர் எவர், ஹூ ஜக்காஹா அதனை தூய்மைப்படுத்தினார், பியூரிஃபைஸ் இட்.
கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. எனவே அதனை தூய்மைப்படுத்தி கொண்டவர் திட்டமாக வெற்றியடைந்து விட்டார். இண்டீட் சக்சஸ்ஃபுல் இஸ் ஹீ ஹூ பியூரிஃபைட் இட். 10வது வசனம். வகத் இன்னும் திட்டமாக, அண்ட் இண்டீட், ஹாப தோற்றுவித்தார், அதாவது நஷ்டமடைந்தார், ரெண்டுமே வரும், நஷ்டமடைந்து விட்டார். ஹீ ஃபெயில்ஸ் மன் எவர், அவர் ரெண்டுமே வரும், ஹூ. தஸ்ஸாஹா அதனை கலங்கப்படுத்தினார், கரப்ஸ் இட். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா இன்னும் எவர் அதனை, அதாவது பாவத்தை கொண்டு கலங்கப்படுத்தி விட்டாரோ அவர் திட்டமாக நஷ்டமடைந்து விட்டார். And indeed he fails who corrupts it. 11வது வசனம். கதபத் பொய்ப்பித்தார், யாரை? சாலிஹ் நபியை. denied தமூத் மக்கள், அதாவது தமூத் மக்கள். பி தகுவாஹா தம் அட்டூழியத்தாலும் வரம்பு மீறியதாலும், அதாவது ரெண்டுமே வரும், பை தேர் டிரான்ஸ்கிரஷன். கதப சமூது பி தகுவாஹா தமூது கூட்டத்தினர் தம் அட்டூழியத்தால் சாலிஹ் நபியை பொய்யாக்கினார்கள். தமூத் denied because of their transgression. 12வது வசனம். இதின் அப்படின்னு சேர்த்து வரும், எப்போது? when இதிம் பஅஸ முன்னேறி வந்தான், was sent forth, அஷ்காஹா அவர்களில் ஆகத் தீயவன், the most wicked of them. அதாவது இதிம் பஅஸ அஷ்காஹா அவர்களில் மிக தீயவன் ஒருவன் விரைந்து வந்தபோது, when the most wicked of them was sent forth. 13வது வசனம். ஃபகால அப்போது கூறினான், but he said, லஹும் அவர்களுக்கு, to them ரசூலுனா தூதர், the messenger, அல்லாஹ்னா அல்லாஹுடைய, of அல்லாஹ், நாகதனா பெண் ஒட்டகம், it is the she camel, அல்லாஹ்னா அல்லாஹுடைய, of அல்லாஹ். வசுக்கையாஹா இன்னும் அதனுடைய குடிப்பை தடை செய்யாதீர்கள். and let her drink அப்படின்னு வரும். ஃபகால லஹும் ரசூலுல்லாஹி நாகதல்லாஹி வசுக்கையாஹா அப்படின்னா, அல்லாஹுடைய இப்பெண் ஒட்டகத்தையும் அதனுடைய குடிப்பையும் நீங்கள் தடை செய்யாமல் விட்டுவிடுங்கள் என்று அவர்களிடம் அல்லாஹுடைய தூதர் சாலிஹ் கூறினார். but he said to them, the messenger of Allah, it is the she camel of Allah, let her drink. 14வது வசனம். ஃபகதபூஹு பின்னர் அவர்கள் பொய்யாக்கினார்கள். but they denied him. ஃபகருஹா இன்னும் அதன் தொடைத்தசை நாரை துண்டித்து கொன்றுவிட்டனர். and they hamstrung her. ஃபதம்தம எனவே அழித்து விட்டான், so destroyed. அலைஹிம் அவர்களை, them ரப்புஹும் அவர்களுடைய இறைவன், பிதம்பிஹிம் அவர்களுடைய பாவத்தின் காரணமாக, for their sins, ஃபஸவ்வாஹா அதில் அவர்களை சமமாக ஆக்கினான், and leveled them. ஃபகதபூஹு ஃபஅகருஹா ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா. ஆயினும் அவர்கள் பொய்யாக்கிய பின்னர் அதனுடைய குதிங்கால் நரம்பை தரித்து விட்டனர். எனவே அவர்களுடைய பாவத்தின் காரணத்தால் அவர்களுடைய இறைவன் அவர்களின் மீது அழிவை இறக்கி வைத்தான். பிறகு அதனை அனைவருக்கும் சமமாக்கினான். Then they denied him and they hamstrung her, so their Lord brought down upon them destruction for their sin and made it leveled upon all of them. 15வது வசனம். வலா இன்னும் இல்லை, and not, யஹாஃபு அவன் அஞ்சுகின்றான், he fears, உக்குபாஹா அதன் முடிவு, its consequences. வலா யஹாஃபு உக்குபாஹா அதனுடைய முடிவை பற்றியும் அவன் பயப்பட மாட்டான். and he Allah feared not its consequences. இன்ஷா அல்லாஹ் இதை எப்படி படிச்சோமோ அதே மாதிரி அமல் செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.